ஹலோ கைஸ், இன்னைக்கு சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவில் ஆயில் உப்பு ரெண்டும் சேர்த்து கையில் ஒட்டாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிணைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு வெட் கிளாத் வச்சு அதில் 15 மினிட்ஸ் மூடி வச்சிங்க அப்படின்னா மாவு நல்லா ஊறி வந்துடும். இதே மாதிரி நான் இப்போ பிணைஞ்சிட்ருக்கேன் இல்லைங்களா, இந்த மாதிரி நீங்களும் கையில் நல்லா அமுத்தி அமுத்தி ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மாவு தேய்ச்சிங்க அப்படின்னா சப்பாத்தி மாவு ரெடி ஆயிரும். சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு ஆயில் விட்டு தேய்ங்க, மாவு வச்சு தேய்க்க வேண்டாம். இப்போ ஆயில் வச்சு இந்த மாதிரி ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்ததும் அதை நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த ஃபோல்டிங்கை மறுபடியும் ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி எடுக்க போகிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஷேப்ஸ் வராது. ஸோ அதனால நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சிக்கோங்க. இப்போ கல் நல்லா சூடாக இருக்கும். ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி போட்டுடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சப்பாத்தி போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக சப்பாத்தி நல்லா சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும். நான் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறேன். சப்பாத்தி இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்கள், அப்படியே நல்லா பஃபியாக வருது. பார்த்தாலே தெரியுது நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.